Hi, this is S.RAJALAKSHMI and இன்னைக்கு நம்ம GSTல வேல்யூ ஆஃப் சப்ளை சாப்டரை ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ ஜிஎஸ்டியில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? வாட் இஸ் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி, காம்போசிட் சப்ளைனா என்ன, மிக்ஸ் சப்ளைனா என்னன்னு பார்த்தோம். வி ஸ்டடிட் வாட் இஸ் சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி, எந்தெந்த சுச்சுவேஷனில் ஃபார்வர்ட் சார்ஜில் சப்ளையர் ஜிஎஸ்டி பே பண்ணணும், எந்தெந்த கேசஸில் ரிவர்ஸ் சார்ஜில் ரெசிபியன்ட் பே பண்ணணும், அண்ட் ஒரு சில கேசஸில் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வில் பி லைபிள் டு பே ஜிஎஸ்டின்னு பார்த்தோம். Next we talked about composition scheme, easy payment scheme given to small service provider and small traders and manufacturers. அண்ட் அதுக்கப்புறம் செக்ஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தோம். செக்ஷன் 10 and 12 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்டில் வாட் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் ரிலேஷன் டு சர்வீசஸ் அண்ட் குட்ஸுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் இஸ் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ டைம் ஆஃப் சப்ளை எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ வி ஆர் டிஸ்கஸிங் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ ஜிஎஸ்டி இஸ் நத்திங் பட் வேல்யூ ஆஃப் சப்ளை இன்டூ ரேட் ஆஃப் டேக்ஸ். ஸோ என்ன வேல்யூவில் ஜிஎஸ்டி என்ன ரேட்டில் பே பண்ணணுமோ அந்த ரேட்டில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எதை வேல்யூன்னு ஜிஎஸ்டியில் நம்ம டிட்டர்மின் பண்ணணும், எந்த வேல்யூக்கு நம்ம ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வி ஹேவ் செக்ஷன் நம்பர் 15 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ செக்ஷன் நம்பர் 15ல 3 சப்செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 15(1) டாக்ஸ் அபவுட் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் சப்ளை, 15(2) டாக்ஸ் அபவுட் வாட் இஸ் டு பி இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளை, and 15(3) talks about what should be excluded from the value of supply. So section number 15ல நம்ம எதெல்லாம் படிக்க போறோம்? 15(1), 15(2), 15(3) 3 sections படிக்க போறோம். 15(1) talks about what is value of supply, 15(2) talks about what is inclusions in the value of supply, and 15(3) talks about what is exclusions from the value of supply. First one, what should be included in the value of supply. First one, what is value of supply ன்னு பார்க்கணும். So value of supply of goods and services shall be the, what is the value of supply? It shall be the டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஒருத்தங்க ஒரு டிரான்சாக்ஷனை என்ன வேல்யூவில் பண்ணுறாங்களோ தட் வில் பி மை வேல்யூ ஆஃப் சப்ளை, விச் இஸ் நத்திங் பட் த ப்ரைஸ் விச் இஸ் பெய்டு ஆர் பேயபிள். நான் அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை இனிமே தான் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கலாம். when supplier and recipient are not related and price is the sole consideration. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது கிளாஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ளையரும் ரெசிபியண்ட்டும் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. ரிலேட்டட் பர்சனாக இருந்தால் அதுக்கு வி ஹவ் வேல்யூவேஷன் ரூல்ஸ், அதை நம்ம ஃபைனலில் படிப்போம். அன்ரிலேட்டட் சப்ளையர் அண்ட் ரெசிபியண்ட்டுக்கு நடுவில் ப்ரைஸ் மட்டும்தான் சோல் கன்சிடரேஷனாக இருந்து வெறும் பணம் மட்டும் கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா தட் இஸ் த டிரான்சாக்ஷன் வேல்யூ விச் வில் பி ட்ரீட்டட் அஸ் மை வேல்யூ ஆஃப் சப்ளை அண்டர் செக்ஷன் 15. செக்ஷன் 15(2)ல எதெல்லாம் இந்த வேல்யூவில் இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு படிக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் வேல்யூ ஆஃப் சப்ளையில் இன்க்ளூட் ஆகணும்? ஜிஎஸ்டி தவிர இருக்கிற எல்லா டாக்ஸஸும் should be included in my value of supply. எல்லா டாக்ஸஸும் இன்க்ளூட் பண்ணணுங்கும்போது டிசிஎஸ் இன்க்ளூட் பண்ணணுமா? டிசிஎஸ் இஸ் an interim levy. TCS should not be included in the value of supply, which is very important. ஸோ டிசிஎஸ்ஸை எப்போவுமே வேல்யூ ஆஃப் சப்ளையில் இன்க்ளூட் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், எனி அமௌண்ட் பெய்ட் பை த ரெசிபியன்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த சப்ளையர். சப்ளையருக்கு பதிலாக ரெசிபியன்ட் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணாருன்னா தட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளை. இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், கிஃப்ட் கொடுக்கும்போது பேக்கிங் சார்ஜஸ் சேர்த்து நம்ம சார்ஜ் பண்ணோம்னா தோஸ் ஆர் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் மெட் பை த சப்ளையர். அது ஷுட் பி இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ அண்ட் பெனால்ட்டி ஷுட் பி இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளை. அண்ட் ஆல்சோ subsidies directly linked to the price except central government, state government subsidies. ஸோ சப்சிடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா subsidies should be included in the value of supply. சப்சிடிஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட் புக் வந்து 20 rupees வருது. ஸோ அந்த நோட் புக்கை வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு கம்பெனி ஏ லிமிடெட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ லிமிட்டெடுக்கு 2 டைப் ஆஃப் சப்சிடிஸ் வருது. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் 5 rupee உங்களுக்கு சப்சிடியாக தரோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நோட்டை நீங்கள் 15 rupeesக்கு பில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் இட் அஸ் கேஸ் நம்பர் 1. வி ஹவ் another கேஸ் நம்பர் 2 வேர் தேர் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி அண்ட் அவங்களோட சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன்ஸ்க்காக, சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொவிஷன்ஸை மீட் பண்ணுறதுக்காக அதே 20 rupees நோட்டை ஏ லிமிட்டெட்டை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15 rupeesக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ கிவிங் அ சப்சிடி ஆஃப் 5 rupees. ஸோ ஃபஸ்ட் கேஸில் கவர்மெண்ட் 5 rupees சப்சிடி தராங்க. செகண்ட் கேஸில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி 5 rupees சப்சிடி தராங்க. யாருக்கு? ஏ லிமிட்டெடுக்கு. இப்போ ஏ லிமிட்டெட் எந்த ப்ரைஸில் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துட்டோம்னா சப்சிடி இஸ் கிவன் பை தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கும்போது இட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் நத்திங் பட் 15 rupees. 15 rupeesக்கு வாட் இஸ் த அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ரேட்டோ அந்த ஜிஎஸ்டி ரேட்டை சார்ஜ் பண்ணனா
நான் எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். தட் இஸ் ஏ லிமிடெட் எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். திஸ் இஸ் கேஸ் நம்பர் 1. பட் கவர்மெண்ட் கொடுக்காம ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட்டை தவிர வேற யாராவது சப்சிடி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ லிமிட்டடோட வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் நத்திங் பட் 15 plus 5 rupees which is 20 rupees. ஸோ அவங்க 20 rupeesக்கு ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும், அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். சப்சிடி given by central government, state government will not be included in the value of supply. Other than that யார் சப்சிடி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா பிளாங்கெட் சப்சிடியா இல்லையான்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ பிளாங்கெட் சப்சிடினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோட்டலாக 1 lakh தரேன்னு சொல்லிடுவாங்க. டோட்டலாக 1 lakh தரேன்னு சொல்லிடுவாங்க. தட் வில் நாட் பி லிங்க் டு எனி இன்வாய்ஸ். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கோ இன்வாய்ஸுக்கோ லிங்க் ஆகி இருக்காது. ஸோ இந்த நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. திஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். பிளாங்கெட் சப்சிடி ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளை. எதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும்? ஒரு நோட்டுக்கு 5 ரூபாய் சப்சிடி தரேன்னு சொல்லி ப்ராடக்டோடையோ இன்வாய்ஸோடையோ லிங்க் ஆகிற மாதிரி சப்சிடி கொடுத்துருந்தாங்கன்னா தட் ஷுட் பி ஆடட் பேக் டு த வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாட் ஷுட் பி ஆடட் பேக் டு த வேல்யூ ஆஃப் சப்ளை? Subsidies directly linked to the price except central government, state government subsidy and subsidies which are in the nature of blanket subsidies. So இது inclusions in the value of supply. So நம்ம எதெல்லாம் value of supplyல include ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கோம். Any tax other than GST, TCS add பண்ணக்கூடாது. Incidental expenses paid and amount paid by the recipient on behalf of the supplier. Then we have interest, late fee and subsidies which are given by the other than central government, state government and blanket subsidies. Next one, exclusions from value of supply. So section 15(3ல எதெல்லாம் value of supplyல include பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸ்க்ளூஷன்னா இப்போ ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் இன்வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரேட்ல இருந்து குறைச்சி தானே நம்ம ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் ஆர் பிஃபோர் இஷ்யூவிங் இன்வாய்ஸ் வில் பி reduced from the value of supply. But what if discount is given after issuing invoice? Invoice issue பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்போ அதை ரெடியூஸ் பண்ணலாமா வேண்டாமானா 3 conditions has to be satisfied. First, there must be an agreement between both the parties. இனிஷியலாகவே நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போங்கிற மாதிரி, அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் விற்றீங்கன்னா 10% அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம்னு there should be an agreement between both the parties before and they should be linked to particular invoice and recipient proportionate ITC-யை ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் கிவிங் இன்வாய்ஸ் வில் பி வேலிட். ஸோ டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஆன் ஆர் பிஃபோர் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்ட் கேன் பி ரெடியூஸ் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் சப்ளை. பட் இஃப் இன்வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 3 conditions has to be satisfied. Only then it can be reduced from the value of supply. ஸோ இதில் ரிலேட்டட் பர்சன் யாருங்கிற டெஃபினிஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிலேட்டட் பர்சனோட டெஃபினிஷனை வில் ரீட் குவிக்லி. Officers, directors of one another business, legally recognized partner, employer, employee, greater than 25% voting shares இருந்தா, directly or indirectly control each other, controlled by a third person இருந்தா, or if both A and B controls a third person commonly இருந்தா, members of a same family இருந்தா, they are considered to be related person. So members of a same family ல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? Your spouse and children will always be your related. ஃபேமிலியில் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அண்ட் யுவர் சில்ட்ரன் வில் ஆல்வேஸ் பி யுவர் ரிலேட்டிவ். பட் யுவர் மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர் எப்போ உங்க ரிலேட்டட் ஆவாங்க ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும்? ஒன்லி இஃப் தே ஆர் ஹோல்லி அண்ட் மெயின்லி டிபெண்ட் ஆன் யூ. அப்படி இல்லைன்னா தே வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் யுவர் ரிலேட்டட் பர்சன். அண்ட் லீகல் பர்சன், சோல் ஏஜென்ட் ஆர் சோல் டிஸ்ட்ரிபியூட்டர் வில் ஆல்சோ பி கன்சிடர்ட் அஸ் அ ரிலேட்டட் பர்சன் ஃபார் த டெஃபினிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வேல்யூ ஆஃப் சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி. இதோட கொஸ்டின்ஸ் நான் கொஸ்டின் ரிவிஷன் சீரீஸில் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தீஸ் வீடியோஸ் அஸ் வெல். ஸோ கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. கீப் ரிவைசிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.